திரு ராமசுப்ரமணியன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மாணவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ கஷ்டம். ப்ளஸ் டூவில் 198.5 199 வாங்கினாலும் இடம் கிடைக்க மாட்டேங்கிறது. எவ்வளவு பேர் கதறுகின்றீர்கள் எனக்கு தெரியும். நானும் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகின்றேன். அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் பல நேரத்தில் அவர்களெல்லாம் கதறி இருக்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் இடமே கிடைக்க மாட்டேங்கிறது. ஏனென்றால் நாங்கள் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள், பிசி இல்லை, எஸ்சி இல்லை, எஸ்டி இல்லை, மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே எங்களுக்கு இடமே கிடைக்கவே மாட்டேங்கிறதுன்னு பலமுறை கதறி இருக்கின்றார்கள். இன்னும் ஒன்று சொல்லுகின்றேன், அவர் அப்படியே பரந்தாமன் அவர்கள் வெறும் அந்தணர்களுக்காக இந்த ரிசர்வேஷன் என்கின்ற மாதிரி சொல்லிட்டார். இது மிக தவறானது. திருமதி வானதி சீனிவாசன் சொன்னது போல 79 காஸ்ட் இருக்கிறவர்கள் இந்த பட்டியலிலே வருகின்றார்கள். அதில் ஒருவர் அந்தனர், அவ்வளோதான். 79ல் குறிப்பாக நான் சொல்லுகின்றேன், நான் ஒரு முறை ட்ரெயினில் போயிட்டு இருக்கேன் காஞ்சி மேலே, இதில் இந்த சென்னைக்கு வந்து கொண்டிருக்கேன் காரைக்குடியிலேருந்து. அந்த வரும்பொழுது ஒரு பெண்மணி செட்டிநாடு என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல இருந்து, அந்த செட்டிநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த பெண்மணி அன்னவழி என்று சொல்லுகின்றார்கள், ஐயா என்னுடைய பெண்ணு நன்றாக படிச்சிருக்கா, எம்ஏ எம்எஸ்சி எல்லாம் படிச்சிருக்கா, ஒரு வேலை கூட கிடைக்கல. நாங்கள்லாம் இன்னொரு ராஜா பரம்பரைன்னு நினச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் வேலையே கிடைக்கல, என்னுடைய பெண்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்கிறது, நாங்கள் என்ன செய்வோம், படுமையாக ஏழ்மையாக இருந்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கெல்லாம் வசதியே இல்லையே அப்படி என்று சொல்லிவிட்டு, படித்தும் வேலை இல்லை, ஏழ்மையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய பெண்களுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க முடியவில்லை, அதனால 2ஆம் தாரமாக 3ஆம் தாரமாக கிழவனுக்கு போய் கல்யாணம் செய்து கொடுக்கின்றமே, இந்த நியாயமா? இந்த ரிசர்வேஷன்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு என்ன பதில் என்று கதறின உடனே அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அவ்வளோ பேர் ஆடி போயிட்டாங்க. இதுதான் இந்த அநியாயம். ஆகவே இதை சரி செய்யணுமா வேண்டாமா? இடஒதுக்கீடு என்பது எல்லாத்தையும் கேஸ்ட்னா அது இருக்கதான் இருக்கு. அதை இந்த இந்தியாவில் மாற்ற இயலாது, இப்ப சதிக்கு மாற்ற இயலாது. அதற்காகத்தான் 50% என்பது ஒதுக்கப்பட்டு விட்டது. எஸ்சி எஸ்டி பேக்வர்ட் கம்யூனிட்டி இவர்களுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு விட்டது 50%. அதற்குள்ள யாரும் கையை வைக்க போறதே கிடையாது. ஆனால் அதற்கு மேல ஏழ்மையாக இருக்கின்றவர்கள், பொருளாதார ரீதியாக ஏழ்மையாக இருக்கின்றவர்களுக்கு 10% கொடுக்கறதுல என்ன தப்பு? 50% தொடரத்தான் போகின்றது. அதற்கு மேல 10% கொடுக்குறாங்கன்னா அதுல என்ன தவறு என்று கேட்கின்றேன். இவ்வளவு மாணவ செல்வங்கள் இதில் நிச்சயமாக நான் பேசுவதிலே உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு உங்க வீட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும், அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் என்றால் அடிப்படையாக பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு 10% அதை கொடுக்கறதுல என்ன தப்பு? எங்க இந்த எதிர்ப்பு என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது இருக்கு. தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே கிடையாது. கேரளாவில் கிடையாது, கர்நாடகாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, மற்ற எந்த மாநிலத்திலும் இல்லாமல் கேட்டா இங்க சமூக நீதியுமா? சமூகம் என்பது என்ன? அதுக்கு டெஃபினேஷன் சொல்லுகின்றேன். அதுவும் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுங்க? ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் த பீப்புள், ஆல் த சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிரியாம்பிள்ல சொல்றது. அது என்ன? பொலிட்டிக்கலி, சோசியலி அண்ட் எக்கனாமிக்கலி மூன்றுமே போடப்பட்ட ஜஸ்டிஸ் என்னோட ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன். பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக வித்தியாசங்களே கூடாது என்று சொல்லுகின்றது. அதைத்தான் எடுத்து செய்கின்றார்கள். இதுல என்ன தப்பு? இது தவறுன்னு சொன்னாங்கன்னா அப்ப பிரியாம்பிள் தானே அது அடிப்படை, அதுதானே பேஸ் பண்ணி தானே அந்த கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டிருக்கின்றது. பொருளாதார அடிப்படை சரின்னு வச்சுக்கிட்டாலும் இப்ப வச்சிருக்கிற வரம்பு இருக்குல்ல, 8 லட்சம் ரூபாய் வரலையும் ஒருத்தருக்கு ஆண்டு வருமானம் தான் அவர் ஏழை அப்படின்னு சொல்றதுன்றது உண்மையான ஏழைக்கு அதுல பலன் கிடைக்குமா? இல்ல. இது எதற்காக இந்த 8 லட்சம் வச்சாங்க? முன்னாடி கிரீமி லேயர் அப்படிங்கிற பாயிண்ட்ல அந்த 8 லட்சம் இருக்கு. அதே கான்செப்ட் தான் இப்ப சொல்றாங்களே அல்லாமல் புதுசா இவங்களுக்கு 6 லட்சமோ அல்ல 10 லட்சமோ சொல்லல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 8 லட்சங்கிறது தான். இதனால் காரணத்தான் சொல்றேன். 2-3 பாயிண்ட் சொல்றேன். முதல் பாயிண்ட், பொருளாதார ரீதியாக சட்ட ரீதியாக ஏன் செல்லுபடி ஆகும் என்றால் கான்ஸ்டிடியூஷன்ல எக்கனாமிக்கலி என்று பிரியாம்பிள்ல இருக்கு. இரண்டாவதாக இப்போ நீங்க சொன்னது போல அந்த கிரீமி லேயர் என்று சொல்லப்படுகிற 8 லட்சம் அப்படின்னு இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டது யாருக்கு? பிசி, எம்பிசி அண்ட் ஆல்சோ எஸ்டி, எஸ்சி எல்லாருக்கும் அது பொருந்தும் என்று சொல்ல முதல்ல பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று சொல்லப்பட்டது.
அதற்கு பிறகு 2018 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல எஸ்சி எஸ்டிக்கும் அந்த கிரீமி லேயர் என்பது பொருந்தும் என்று சொல்லப்படுது. ஆகவே எக்கனாமிக் கிரைட்டீரியன் என்பது சுப்ரீம் கோர்ட்டால ஆல்ரெடி அக்செப்டட். அதனால என்ன புதுசா பாஜக தான் சொன்னதுன்னு அர்த்தமே கிடையாது. மாறாக பிரியாம்பிள்ல இருக்கு கிரீமி லேயர் என்பது பொருளாதார ரீதி என்பதையும் ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக நான் கேட்கின்ற எத்தனை நாளைக்கு இது ஒரு புறம் இருக்கட்டும், எத்தனை நாளாக நீங்கள் சொல்லிக் கொண்டே இருப்பீர்கள் இந்த பொருளாதார ரீதியாக 3 நாள், அப்புறம் அதனால 15 நாள் அதை மாற்றி இருக்காங்க. 1951 நம்முடைய ஜஸ்டிஸ் சொன்னது போல அதை தொடாமல், அதை எந்த விதத்திலையும் தொடாமல் புதிதாக ஒரு கிளாஸ் போட்டிருக்காங்க 15(6). அது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் cannot be altered அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே போல சாணி அந்த ஜட்ஜ்மெண்ட்ல 50% மேல ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அந்த ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது, அதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு சயின்டிபிக் டேட்டா கொடுத்தா அந்த 10% செல்லுபடி ஆகும். அதற்கு என்ன, அப்ப அந்த 10% கொடுக்காம தானே திடீர்னு பிஜேபி பண்ணிட்டாங்கன்னு கேள்வி கேட்கலாம். அதற்கு நான் பதில் சொல்றேன். சின்ஹோக் பேனல் ஒன்று 2006 அதுல என்ன சொல்லுகின்றது என்றால் 10% பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கொடுக்கலான்னு. அதை யார் அக்செப்ட் பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்கள் அக்செப்ட் பண்ணிருக்காங்க 10%. அதுல புள்ளி விவரங்கள் இருக்கு. இப்ப நாளை கேஸ் என்று வந்தால் சுப்ரீம் கோர்ட்ல பிஜேபி டெஃபினட்டா இந்த சின்னோ பேனலுடைய ரிப்போர்ட் கொடுப்பாங்க 2010. ஆகவே இது தவறா அப்படின்னு சட்ட ரீதியாக செல்லுபடி ஆகுமா ஆகாதான்னு சொன்னீங்கன்னா, அது ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சுடுறேன். இதை நீங்க பர்ஃபெக்சுவேட் பண்ணிட்டே இருக்கலாமா? எவ்வளவு நாள் தான் நீங்க பர்ஃபெக்சுவேட் பண்ணுவீங்கன்னா, 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், நான் அதெல்லாம் கோட் பண்ண ஆரம்பிச்சேன் நேராகும். 2 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லுகின்றது மாற்றங்களுக்கு உட்பட்டது தான். ஒரு ரிசர்வேஷன் கொடுத்தாச்சுன்னா அதெல்லாம் கையை வைக்க முடியாது அப்படிங்கிறது பேசுவது தவறு. வருஷம் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் 2 ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லி இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கமானது உண்மையாக நல்லது செய்திருக்கின்றது. எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் சமூக நீதி என்ற வகையிலே சமூகத்தை சேர்ந்த மிகவும் ஏழ்மையான மக்களை அவர்களை தொடர்ந்து அவர்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே எதிர்க்கின்றார்கள். அதுக்கு எதிர்த்த ஓட்டு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஓட்டு, இன்னும் ராஜ்யசபால 7 ஓட்டு, மற்ற எல்லாரும் ஒத்துருக்காங்க. ஆகவே இவர்கள் பேசுவது என்பது அரசியலை தவிர அதன் தொடர்ச்சியாக பாஜக எதை செஞ்சாலும் அதற்கு எதிர்ப்பு. இந்த ரிசர்வேஷனுக்கு அதற்காகத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற வகையிலே சொல்லி ஜகத் கஸ்பர் அவர்கள் பேசியதில் எனக்கு மிகவும் உடன்பாடு. கம்பேஷன், கருணை என்பது அடிப்படையாக வேண்டும் என்கிறார். அதை தான் நாம் எல்லாருமே சொல்கிறோம். ஒரு புறம் 69% ஒதுக்கீடு இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பக்கத்தில் ஒரு ஏழ்மையான ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான். இவன் முழுமையாக சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். அவனுக்கு பசி. அந்த நேரத்தில் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணும்னு கேட்கும் பொழுது அந்த ஏழ்மையானவனுக்கு நீங்கள் பசிக்கு உணவு கொடுக்க வேண்டாமா? வாடிய பயிரை கண்டால் வாடிய இந்த வள்ளலார் பிறந்த தமிழகம் இது. அப்படிப்பட்ட இடத்துல 69% அவனுக்கு சாப்பாடு போடாத எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய சாப்பாட்டில் கையை வச்சா தவறு. மாறாக இவர்களுக்கும் சாப்பிட்டு போட்டோமே அப்படின்னு கொடுக்கறதுல என்ன தவறு? இதைத்தான் அடிப்படையாக சொல்லுகின்றேன். இதைத்தான் 2 ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் சொல்ல விரும்புகின்றேன். அது நம்முடைய ஜஸ்டிஸ் அவர்கள் நன்றாகவே தெரியும். 1992 இந்திரா சாணி கேஸில் கூட சொல்லியிருக்கு, policy of reservation has to be year wise and therefore cannot be such a policy in perpetuity. நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே இந்த 69, 79, 89 நீங்க அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே செய்ய முடியாது. வருடம் அதை ரெவியூ பண்ணணும் அப்படிங்கிறது சாணியோடைய அந்த கேஸில் ஜட்ஜ்மெண்ட். அடுத்ததாக 1997 மன்னிக்கும், ஜக்ஜீஷ் நெகி அப்படிங்கிற அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் சொல்லுகின்றது வர்சஸ் உத்தரப்பிரதேஷ், no class of citizen can be perpetually treated as socially and economically backward.
இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு சோஷியலாக எஜுகேஷனலாக அப்படியே தொடர்ந்து அவங்களே சொல்லி கொண்டிருக்க முடியாது. மாறாக சாதாரண நிலைமையில் ஏழை, நான் சொல்றது 8 லட்சம் 10 லட்சம் இல்லை, 8000 இல்லை, 7000 இல்லை, 1000 இல்லை, அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கின்ற ஏழைகளுக்கு இந்த 10% உதவி செய்யுமானால் ஏன் அதை நாம் தடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த கேள்வியுடன் என்னுடைய பேச்சு நிறைவு செய்கின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.